அனைவருக்கும் வணக்கம். இது கதைக்கான நேரம். ஆண்மகன் எனும் அகங்காரம். காலை 9:15 மணிக்கு மேல் இருக்கும். நண்பன் கேசவனின் வீட்டு வாசல் முன்பு தன்னுடைய இருசக்கர வாகனத்தை நிறுத்தி கொண்டு ஹாரனை அழுத்தினான் கண்ணன். அப்போது கண்ணனின் மனைவி அவனுக்கு ஃபோன் செய்ய, அதனை பார்த்தவாறு, "ஆ, அப்படி வாடி வழிக்கு. ஒரு பொம்பளை உனக்கே இவ்வளோ திமிருனா, நான் ஆம்பளை சிங்கம், எனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும்" என்றவாறு மனைவி ஆதினியின் அழைப்பை எடுக்காமல் கட் செய்ததும் இல்லாமல், "இவகிட்டெல்லாம் நாம் கொஞ்சம் இறங்கி போனா தலைக்கு மேலே ஏறி நின்றுட்டு ஆடுவா. இன்னைக்கு பூரா போனை எடுக்காமல் மங்க போட்டாதான் இவெல்லாம் சரி வருவா" என ஆணவத்துடன் வாகனத்தில் உட்கார்ந்து கொண்டு ஹாரனை மீண்டும் அழுத்தினான். கேசவனின் இருசக்கர வாகனம் பழுது அடைந்ததால் அவனை 2 தினங்களாக அலுவலகம் அழைத்து வர வேண்டிய கடமை கண்ணனிற்கு இருந்தது. நேற்று காலையில் கேசவன் வீட்டுக்குள்ளே அவனை அழைச்சிட்டு வர போனப்போ கேசவனுக்கும் அவன் பொண்டாட்டி அந்த வாயாடி திவ்யாவிற்கும் பெரிய வாக்குவாதம் போய்கிட்டு இருந்துச்சு. அந்த வாக்குவாதம் பெரிய சண்டையில் போய் முடிஞ்சிடுச்சு. இதை பார்த்துட்டு என்னால் அங்கே உட்காரக்கூட முடியாமல் வீட்டை விட்டு கடுப்பாகி வெளியே வந்துட்டேன். இந்த கேசவன் பையக்கிட்ட எவ்வளோ முறை ஜாடையாக பொண்டாட்டியை அடக்கி வைன்னு சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டான். ச்சே என்றவாறு வெளியே நண்பனுக்காக காத்து கொண்டு இருந்தான். பாவம் அவன். நேற்று வண்டியில் வரும்போது கூட கேசவன் அவ்வளவா பேசலை. ஆஃபீஸிலும் யார்கிட்டையும் சரியாக பேசாமல் இருந்தான் என்று சிந்தித்து ஹாரனை அடித்தவன் நேற்றைய சண்டை ஞாபகம் வந்ததும் தன் வண்டியை சற்று தள்ளி நிறுத்தினான். கேசவனின் குரல் வீட்டிலிருந்து கேட்க திரும்பி பார்த்த கண்ணனிற்கு அதிர்ச்சி. கேசவனை திவ்யா சிரித்தபடியே வழி அனுப்பி வைத்து கொண்டு இருந்ததை பார்த்ததும் கேசவனும் சிரித்தபடியே கண்ணனின் வண்டியில் வந்து அமர்ந்தான். இந்த காட்சியை அதிர்ச்சியாக பார்த்த கண்ணனிடம், "என்னடா கண்ணா, அப்படி அதிர்ச்சியாக பார்க்குற?" என்று கேசவன் கேட்க, "இல்லடா, இந்த நேரத்துக்கெல்லாம் நேற்று நீயும் உன் பொண்டாட்டியும் பிரிஞ்சு போகிற மாதிரி சண்டையை போட்டுட்டு இருந்தீங்க. இப்போ என்னடா உன் பொண்டாட்டி திவ்யா புதுசாக கல்யாணம் ஆன ஜோடி மாதிரி கொஞ்சி கொஞ்சி வழி அனுப்பி வைக்கிறா? என்ன விளையாட்டு இது கேசவா?" என ஆச்சரியமாகவும் சற்று எரிச்சலுடனும் கேட்டான் கண்ணன். "அதுவா கண்ணா, அது ஒன்றுமே இல்லைடா. கல்யாணமாகி 6 வருஷத்தில் கணக்கில் வைக்க முடியாத அளவு சண்டை போட்டிருக்கோம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தேவையில்லாமல் சண்டையை போட்டு பேசாமல் இருப்போம். ஆனால் அந்த சண்டை போட்ட ஒரு நாள் முடியறதுக்குள்ளேயே எப்படியாவது பேசி சமாதானம் ஆகி பேசிடுவோம்" என்ற கேசவனின் பேச்சு கண்ணனிற்கு எரிச்சலை உண்டாக்கியது. திவ்யா அவளா வந்து பேசுவாளா, இல்லை நீ போய் பேசுவியா என எரிச்சலுடன் கண்ணன் கேட்க, "யாராச்சும் ஒருத்தர் பேசிடுவோம். ஒரு தடவை நான் பேசுவேன், ஒரு தடவை அவள் பேசுவா. இதில் என்னடா இருக்குது? புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே ஈகோலாம் தேவையில்லை. நான் பெருசா நீ பெருசா அப்படின்லாம் பார்த்தா ஒன்றும் செய்ய முடியாது. 4 சவத்துக்குள்ளே நடக்கிற பிரச்சனையை வெளியில் தெரியாமல் நமக்குள்ளே பேசி தீர்த்துட்டு போயிடணும்" என கேசவன் கூறினான். "என்ன இருந்தாலும் நாமெல்லாம் ஆம்பளை சிங்கம்டா. நாம் இறங்கி போய் அவளுங்க கிட்டலாம் பேசுறது எனக்கு பிடிக்கல" என கண்ணன் கூற, அதற்கு சிரித்தபடியே, "அட போடா, ஆம்பளை சிங்கம் பொம்பளை சிங்கம்னு இப்படி பேசியே வாழ்க்கையை வீணாக்குறீங்க. விட்டு கொடுத்து போகிறதால பிரச்சனை முடியும்னா விட்டு கொடுக்கறது ஒன்றும் தப்பு இல்லைடா கண்ணா. அது மட்டும் இல்லை, அவங்க கடைசி வரைக்கும் நம்ம கூடவே வரவங்கடா, நம்மளை நம்பி வந்தவங்கடா. அவங்க கிட்டலாம் ஈகோ பார்த்தா நாம தான் முட்டாள்" என கேசவன் கூறினான். இதனை கேட்ட கண்ணனுக்கு தன் மனைவியிடம் தேவையில்லாமல் சண்டையிட்டு வந்தது நினைவுக்கு வர தன் செயலை எண்ணி வெட்கினான். இருவரும் அலுவலகம் சென்று அடைந்ததும் கண்ணன் அவன் இருக்கைக்கு சென்று அமர்ந்து தன் மனைவிக்கு ஃபோன் செய்வதற்காக கைபேசியை தயங்கி தயங்கி எடுக்க, அதற்குள்ளே மனைவி ஆதினி அழைத்தாள். அழைப்பை எடுத்ததும், "என்னங்க, சாப்பாட்டை இப்படி மறந்து வச்சுட்டு போயிட்டீங்களே. உங்களுக்கு கடையில் சாப்பிட்டா ஒத்துக்க வர செய்யாது. அதான் சாப்பாட்டை நான் எடுத்துட்டு வரேன். வெளியே எதுவும் சாப்பிட்றாதீங்கன்னு சொல்லத்தான் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தேன். பைக் ஓட்டிகிட்டு இருந்ததால் நீங்கள் எடுக்கலை போல" என்று மனைவி ஆதினி அக்கறையில் பேச கண்ணனிற்கு கண்கள் கலங்கிவிட்டது. "ஆதினி, என்னை மன்னிச்சிடுமா. நான் ஆம்பளைங்கிற திமிருனால உன்னை எத்தனையோ முறை மட்டம் தட்டியும் மதிக்காமல் அசிங்கப்படுத்தியும் இருக்கேன். அதுக்கெல்லாம் சேர்த்து நான் உன்கிட்ட இப்போ மன்னிப்பு கேட்குறேம்மா" என்றவாறு தன் ஆண் வர்க்க திமிரினை தன் காலில் போட்டு மிதித்து விட்டான் கண்ணன். இந்த சிறுகதை வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க.